தமிழீழம் காப்பதே வாழ்க்கை. பல தடை வந்து துயர் தந்து அழிகின்ற போதும் தமிழீழம் காப்பதே வாழ்க்கை. தமிழீழம் காப்பதே வாழ்க்கை. பல தடை வந்து துயர் தந்து அழிகின்ற போதும் தமிழீழம் காப்பதே வாழ்க்கை. அறிவுக்கு சுடராக அழகுக்கு மகளாக, அறிவுக்கு சுடராக அழகுக்கு மகளாக, உயிருக்குள் உயிராகி உணர்வுக்குள் பயிராகி, உயிருக்குள் உயிராகி உணர்வுக்குள் பயிராகி, அமுதாகி நம்மை நாளும் ஆழ்கின்ற தமிழுக்கு பெருமைகள் சேர்க்கவே இன்று நாம் போராட வேண்டுமே நன்று. தமிழீழம் காப்பதே வாழ்க்கை. பல தடை வந்து துயர் தந்து அழிகின்ற போதும் தமிழீழம் காப்பதே வாழ்க்கை. தமிழீழம் காப்பதே வாழ்க்கை. பல தடை வந்து துயர் தந்து அழிகின்ற போதும் தமிழீழம் காப்பதே வாழ்க்கை. தமிழீழம் காப்பதே வாழ்க்கை. தமிழீழம் காப்பதே வாழ்க்கை. மலரை வந்து துயர் வந்து அழிகின்ற போதும் தமிழீழம் காப்பதே வாழ்க்கை.
கனிந்தது நேரம் பிறந்தது நாடு கண்டு விடவே உயர் மேகம் கலைந்தது சோகம் மறைந்தது வீர கூடி வரவே உயிர் வாழுவதா வீழுவதா ஆடும் தமிழினம் தேடும் சுதந்திர ஈழம் மலர்ந்திடவே காலம் கனிந்தது நேரம் பிறந்தது நாடு கண்டு விடவே உயர் மேகம் கலைந்தது சோகம் மறைந்தது வீர கூடி வரவே கொண்டே நாம் இனி கூடுவோம் எங்கும் வளமுடன் எங்கள் இனமினி வாழுவோம் நெஞ்சுரம் கொண்டே நாம் இனி கூடுவோம் எங்கும் வளமுடன் எங்கள் இனமினி வாழுவோம் வழி தேடி செல்வோம் தமிழ் ஈழம் வெல்வோம் ஈழம் பரம்பரை என்றும் மகிழ்வுடன் இனிதாய் வாழ்ந்திடவே காலம் கனிந்தது நேரம் பிறந்தது நாடு கண்டு விடவே மேகம் கலைந்தது சோகம் மறைந்தது வீர கூடி வரவே உயிர் வாழுவதா வீழுவதா ஆளும் தமிழினம் தேடும் சுதந்திர ஈழம் மலர்ந்திடவே காலம் கனிந்தது நேரம் பிறந்தது நாடு கண்டு விடவே உயர் மேகம் கலைந்தது சோகம் மறைந்தது வீர கூடி வரவே எங்கள் மார்பினில் தாங்கியே சிங்கத் தமிழின வாழ போர்க்கொடி ஏந்தியே வெற்றி தழும்புகள் எங்கள் மார்பினில் தாங்கியே சிங்கத் தமிழின வாழ போர்க்கொடி ஏந்தியே புகழ் கோடி சேர்ப்போம் தாய் மண்ணை காப்போம் விடுதலை வாங்கிட சுடராயாகிய வீரரை வணங்கிடுவோம் காலம் கனிந்தது நேரம் பிறந்தது நாடு கண்டு விடவே உயர் மேகம் கலைந்தது சோகம் மறைந்தது வீர கூடி வரவே உயிர் வாழுவதா வீழுவதா நாடும் தமிழினம் தேடும் சுதந்திர ஈழம் மலர்ந்திடவே காலம் கனிந்தது நேரம் பிறந்தது நாடு கண்டு விடவே உயர் மேகம் கலைந்தது சோகம் மறைந்தது வீர கூடி வரவே
நாம் ஈழத்தமிழர்கள் ஈழ தேசிய ஜனநாயக விடுதலை முன்னணி அமைப்பைச் சேர்ந்தவர்கள் கடந்த ஜனவரி மாதம் 16ஆம் தேதி சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர் அமைந்திருக்கும் திரு ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு மண்டபத்திலிருந்து இரு கோரிக்கைகளை சுமந்து கொண்டு முதலாவதாக ஈழத்தமிழர்களை காப்பாற்றுவதற்காக இந்திய அரசினால் 1987ஆம் ஆண்டு இலங்கை தமிழர்கள் சார்பாக இலங்கை அரசுடன் இந்திய அரசு செய்து கொண்ட இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் இலங்கை சுதந்திரமடைந்த நாள் முதல் வடகிழக்கு பிரதேசங்களான தமிழர் சொந்த பிரதேசங்களில் சிங்கள அரசாங்கத்தினால் திட்டமிட்டு குடியமர்த்தப்பட்ட சிங்கள குடியேற்றவாசிகள் கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் உடனடியாக வெளியேற்றப்பட வேண்டும் என்றும் இன்றைய நிலையில் சிங்கள பேரினவாத அரசினால் தமிழர் பிரதேசங்களை வலுக்கட்டாயமாக அபகரித்து அங்கு வலுக்கட்டாயமாக சிங்கள மக்களை இலங்கை அரசாங்கத்தின் உதவியுடன் குடியேற்றப்பட்டு வருகிறார்கள். அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று 2009ஆம் ஆண்டு இறுதி நேர யுத்தத்திற்கு பின் தீவிரவாதிகள் போராளிகள் என்று இன்று பல லட்சத்துக்கும் அதிகமான எங்களது இளைஞர்கள் இலங்கை அரசினால் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் எந்தவித நிபந்தனையுமின்றி உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்றும் முக்கியமாக இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினை முழுமையாக நிறைவேற்றினால் நாங்கள் கேட்கின்ற இத்தனை அம்சங்களும் அதில் உள்ளடக்கப்பட்டிருப்பது என்பதால் இந்திய அரசையும் இந்திய மக்களையும் கேட்டுக்கொள்வதற்காக கடந்த 67 நாட்களாக சுமார் 2570 கிலோமீட்டர் 180 பேர் நாங்கள் ஆரம்பித்தோம். இன்று எங்களுடைய வீரநடை பயணத்திற்கு ஆதரவு தெரிவித்து மீண்டும் பல பேர் வந்து இணைந்திருக்கிறார்கள். மொத்தமாக நாங்கள் 200 பேர் கடந்த 67 நாட்களாக இந்த நெடுந்தூர நடைபயணத்தை மேற்கொண்டு இன்று திரு ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு மண்டபத்தில் வந்து அவருடைய மரியாதையை செலுத்தி இருக்கின்றோம். நாளை எங்களுடைய பயணம் நாங்கள் தங்கியிருக்கும் முகாமிலிருந்து இந்தியா கேட் வரை சென்று எங்களுடைய பயணம் நிறைவடையும். இந்தியா கேட் செல்லும் வரையில் அகில இந்திய காங்கிரஸ் அலுவலகம், திரு சோனியா காந்தி அலுவலகம், திரு ராகுல் காந்தி அலுவலகம், அதை தாண்டி பிரதமர் அலுவலகம் அவர்களிடத்தில் எங்களுடைய கோரிக்கைகளை கையெழுத்து எங்களுடைய நடைபயணத்தை நாளை மாலை இந்தியா கேட்டில் நிறைவு செய்ய உள்ளோம். எங்களது நடைபயணத்தை தொடக்கி வைத்த ஆர் அன்பரசு ஐயா அவர்கள் வைக்கும்போது ரொம்ப சங்கடப்பட்டார். இவ்வளவு தூரம் உங்களால் நிறைவேற்ற முடியுமா மோகன் அப்படின்னு கேட்டிருந்தார். நிச்சயமாக ஐயான்னு சொல்லியிருந்தேன். இன்று வந்த உடம்பு யார் மீதும் களைப்படைந்த மாதிரி தென்படவில்லை என்று. காரணம், நாம் உறுதியாக தெளிவாக நிறைந்த மனசுத்தியோடு இந்திய அரசும் இந்திய மக்களும் எங்களது கோரிக்கைகளை ஏற்று எங்களது மக்களுக்கு சிறந்ததொரு சுதந்திரமான வாழ்வை உருவாக்கி தருவார்கள் என்ற நம்பிக்கையை சுமந்து கொண்டு வந்தபடியால் எங்களுக்கு எந்த களைப்பும் தோன்றவும் இல்லை, தென்படவும் இல்லை, தோன்றவும் மாட்டேங்குது. 1987ஆம் ஆண்டு இலங்கை தமிழர்களை காப்பதற்காக இந்திய பிரதமராக இருந்த திரு ராஜீவ்காந்தி அவர்கள் இலங்கை அரசுடன் இந்திய இலங்கை ஒப்பந்தம் இந்தோ சிலோன் அக்கோர்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒப்பந்தம் 1987ஆம் ஆண்டு இந்திய அரசால் நிறைவேற்றப்பட்டது. 1987ஆம் ஆண்டு முதல் அந்த ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்பட்ட காலம் 1991ஆம் ஆண்டு வரைதான் சிங்கள பேரினவாத அரசினால் தமிழர் பிரதேசங்களில் எந்த விதமான குடியேற்றங்களை செய்ய முடியவில்லை. அந்த 4 வருட காலங்களில் தான் தமிழர்கள் அங்கு சுதந்திரமாக நிம்மதியாக வாழ்ந்தார்கள். எங்களுக்கென்று ஒரு சுய நிர்வாகம், அந்த சுய நிர்வாகத்தை காப்பதற்கென்று எங்களுக்கென்று ஒரு தனி படை அனைத்தும் அந்த ஒப்பந்தத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. இதில் குறிப்பாக நான் சொல்ல விரும்புகின்றேன், அந்த ஒப்பந்தம் எங்களது தமிழீழம் என்ற கொள்கைக்கு முதல் படியாகத்தான் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அந்த ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தால் 1987ஆம் ஆண்டு சில போராளி குழுக்களின் ஆட்சேபனைகளினால் அந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட முடியாமல் போயிருந்தது. அந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் இன்று எமதினம் இலங்கையில் சுதந்திரமான இனமாக நிச்சயமாக ஈழமடைந்து வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பார்கள் என்று நிச்சயமாக நம்புகின்றோம். காலம் தாழ்ந்து விட்டது. கடந்த காலங்களில் நிறைய கஷ்ட நஷ்டங்களை எங்களுடைய இனம் பார்த்திருக்கின்றது. ஆகவே இன்னும் இந்திய அரசும் இந்திய மக்களும் தாமதிக்காமல் எங்கள் இனத்தையும் எங்கள் மக்களையும் எங்கள் பிரதேசங்களையும் குறிப்பாக ஈழத் தமிழர்களுடைய சொந்த நாடு
வந்தேறு குடிகள் தான் சிங்களவர்கள். இன்று எங்களுடைய நாட்டை அவர்கள் அபகரித்து அவர்களது சொந்த நாடாகவும் எங்களை அகதிகளாகவும் எங்களை வெளியேற வேண்டும் என்று வற்புறுத்துகிறார்கள். ஆகவே இந்திய அரசு எங்களை காக்க வேண்டும் என்றும் உலகத்தில் இருக்கும் அத்தனை நாடுகளுக்கும் நாங்கள் கேட்க உள்ளோம். எங்களது கோரிக்கையில் நியாயம் இருக்கின்றது. நிச்சயமாக எங்களுடைய கோரிக்கை சர்வதேசம் எங்கும் ஒலிக்கும் என்றும் எங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கின்றோம். சார், இன்றைய சூழ்நிலை, அரசியல் சூழ்நிலை வந்து ராஜீவ்காந்தி ஜெயலலிதா ஒப்பந்தத்தை செயல்படுத்த சாத்தியம் இருக்காங்க? எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஒரு பிரச்சனையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு உள்ளுணர்வு, ஒரு கமிட்மெண்ட் இருக்குமே ஆனால் செய்யலாம். செய்ய முடியாது என்ற ஒரு நிலை கிடையாது. இது அமரர் ராஜீவ்காந்தி அவர்களாலே போடப்பட்ட இந்த ஒப்பந்தத்தை எந்த நேரத்திலும் அன்னை சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களும் தீவிரமாக சிந்தித்து இலங்கை தமிழர்களை காப்பாற்ற வேண்டும். இவர்கள் பிரிவினை கேட்கவில்லை, தனி மாநிலம்தான் கேட்கிறார்கள். அது மட்டுமல்ல, தனி மாநிலம் கூட இலங்கை இந்திய ஒப்பந்தத்திலே குறிக்கப்பட்டிருக்கிறது. எனவே எந்த கோரிக்கைகளுக்காக ராஜீவ்காந்தி பாடுபட்டாரோ, எந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்தாரோ, அந்த கோரிக்கையை அன்னை சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் முன்னின்று நடத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். இத்தனை நாட்களாக கடுமையாக நடைபயணத்திலே வந்து இந்த கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும் என்கிற ஒரு அந்த ஆதங்கத்தில் தலைமையேற்று வந்திருக்கிற மோகன் அவர்களும் மங்களராஜா அவர்களும் மற்றும் இங்கே இருக்கிற அத்தனை படை வீரர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். உங்களுடைய கோரிக்கை நிச்சயமாக, ராஜீவ்காந்தியுடைய கனவு நிச்சயமாக ஒரு நாள் நிறைவேறும். அந்த கனவு நிறைவேற இலங்கை தமிழர்களை காக்க, இன்றும் முள்வேலியிலே அடைக்கப்பட்டிருக்கிற அந்த இலங்கை தமிழர்களை காப்பதற்காக நீங்களெல்லாம் கடுமையாக நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி உங்கள் கோரிக்கை வெற்றி பெற என்றும் உங்களுக்கு நான் துணையாக நிற்பேன். விடுதலை புலிகளை போன்று நீங்களெல்லாம் பிரிவினை கேட்கவில்லை, வன்முறையில் ஈடுபடவில்லை, ஆயுதங்களை தாங்கவில்லை. ஆயுதத்திலே நம்பிக்கை உள்ளவர்கள் அவர்கள். ஆனால் நீங்களோ ஜனநாயகத்திலே நம்பிக்கை உள்ளவர்கள். You have faith in ballot, not in bullet. நீங்கள் வாக்குரிமை வேண்டும், ஜனநாயகத்திலே வாக்குரிமை வேண்டும் என்று பாடுபடுகிறீர்கள். எனவேதான் அமைதியாக இவ்வளவு நாள் காத்திருந்தீர்கள். இன்னும் சிறிது நாட்களிலே உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற நானும் உடனிருந்து பணியாற்றுவேன் என்பதை இந்த நேரத்திலே ராஜீவ்காந்தியினுடைய ஆன்மா சாந்தி அடைய, அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டுமென்றால் இந்த இலங்கை ஒப்பந்தம் நிச்சயமாக நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்காகவே அவரை உயிரை துறந்திருக்கிறார்கள். எனவே அதற்கு நான் ஒத்துழைக்கிறேன் என்று சொல்லி உங்களுக்கு என்னுடைய பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விடுதலை காண்போம், சுதந்திரம் பெறுவோம், ஈழத்தை அடைந்திடுவோம், தமிழ் ஈழத்தை அடைந்திடுவோம். விடுதலை காண்போம், சுதந்திரம் பெறுவோம், ஈழத்தை அடைந்திடுவோம், தமிழ் ஈழத்தை அடைந்திடுவோம். கண்ணீர் சிதறிய செந்நீர் துன்பங்கள் எத்தனையோ, பட்ட துயரங்கள் எத்தனையோ. சிந்திய கண்ணீர் சிதறிய செந்நீர் துன்பங்கள் எத்தனையோ, பட்ட துயரங்கள் எத்தனையோ. சிந்தையில் தோன்றிய விடுதலை வேட்கையில் மடிந்தவர் எத்தனையோ, மனம் ஒடிந்தவர் எத்தனையோ.